பழைய ஏற்பாட்டில் 1080 பக்கம் மீகா தீர்க்கதரிசி. எல்லாரும் சேர்ந்து வசனத்தை வாசிக்க போயிடும். எல்லாரும் சேர்ந்து வசனத்தை வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை சபையார் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை கோடினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். 15ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, தேவ சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வர கிருபை செய்த ஆண்டவர் உம்மை ஆராதிக்க வைத்தீர். உடைய சமூகத்தில் எங்களையும் காணிக்க படைக்க வைத்தீர். தொடர்ந்து உடைய வார்த்தையில் பேசும்படி நாங்கள் உடைய சமூகத்தில் இப்போது மன்றாடுகிறோம். நாங்கள் இதுவரை சபையில் இந்த இடத்துல வைத்து தியானித்திராத ஒரு நல்ல ஒரு வாக்கை இந்த நாளை கொடுத்திருக்கிறீர். இந்த வாக்கை தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும். மகிமை வெளிப்படட்டும். தேவ ஜனங்கள் வசனத்தை கேட்கிறவர்கள் பலனடைய உதவி செய்யும். வசனம் சொல்கிற அடிமை பலப்படுத்து, பயன்படுத்து. எனக்கும் எங்கள் ஒவ்வொருக்கும் பிரயோகமானது கற்று போதித்து வாழ்நாள் முழுவதுக்கும் வாக்கை சுதந்திரிக்கத்தக்கதாக பலனையும் சத்துவத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பணிவுபடுத்த மாட்டார்கள். ஜெபமிக்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இந்த அருமையான உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு வாக்கை வெளியிடங்களில் அநேக இடங்களில் அநேக ஊழியக்காரன் மூலம் அந்த வாக்கை கேட்டிருக்கிறோம். நம்ம வீட்டில் அந்த வசனங்களை போர்டில் தொங்க விட்டுருப்போம். இந்த வாக்குத்தத்தை அநேக முறை அறிக்கை செஞ்சுருப்போம். ஆனால் உன்னத செஞ்சப்பட்டில் அந்த 19 வருடம் முடிந்து 20வது வருடத்துக்கு கூட இந்த நாள் வரை இந்த வசனத்தை குறித்து நம்ம ஒரு நாளும் தியானித்ததில்லை. இந்த நாளில் ஒரு பாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை துவக்க சொல்லுது. 15ஆம் வசனத்தை துவக்க சொல்லுது. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, ஆஸ் இட் இஸ், அது போலவே அந்த நாளில் என்ன நடந்துச்சோ அது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்போ எகிப்து தேசத்தில் அவங்க புறப்பட்ட நாள்ல அநேக அதிசயங்கள் நடந்துச்சு, அற்புதங்கள் நடந்துச்சு. அது எகிப்திற்கு வாதை, இஸ்ரவேலுக்கு அது அற்புதம், அதிசயம். ஹல்லேலூயா. இந்த நாளில் சபைக்கு கற்று சொல்கிறார். 14ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தியாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோடினால் மேய்த்தரணும். இது ஒரு விண்ணப்பம் அல்லது ஒரு ஜெபம். திரும்பமா, பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் மேய்வார்களாக. மன்றாட்டு. இப்போ ஆண்டவர் பேசுறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மே மாதத்தில் சரி, வருகிற வாழ்நாள் முழுவதும் சரி, சம்திங், ஏதோ மிராக்கிள், வண்டர் ஏதோ செய்ய போறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம இது அநேகர் இந்த வசனத்தை குறித்து தியானிச்சிருக்கிற கேள்விப்பட்டிருக்கோம், கேட்டிருக்கோம். இன்னைக்கு தான் முதல்ல நம்ம தியானிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்க போறோம். ஆண்டு சொல்றாரு, எகிப்து தேசத்துல நீ புறப்பட்டு வந்தேல, இது யாருக்கு? இஸ்ரவேலருக்கு. இன்னைக்கு நமக்கு பார்த்து சொல்றார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என்ன அதிசயத்தை செய்வாரோ தெரியாது, ஆனா ஒரு அதிசயத்தை சொன்னா அவர் செய்வார். நாம முதல்ல விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இது கர்த்தருடைய அருள்வாக்கு. இது விசுவாசிக்கணும் மட்டும்தான் அது செல்லுபடியாகும்.
அதனால தேவசமுத்திர காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த நாள கர்த்தர் சொல்லுற வார்த்தை என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, இது யாருக்கு அப்படி சொல்லி முதல்ல கேட்டா இது இஸ்ரவேலருக்கு. இது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது அது சபைக்கு, எனக்கு. அல்லேலூயா. அப்போ தேவசமுத்திர வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் அதிசயங்களை, அதிசயம் அப்படி ஒரு சிங்குலரா சொல்லல, புளூரலா சொல்லிருக்காங்க, பன்மையா சொல்ல அதிசயங்கள். அப்ப அநேக காரியங்களை அப்படி வாழ்க்கையில 8 நாள்ல அவங்க புறப்பட்ட போது 10 வாதை, அந்த 10 வாதைக்கு முன்னாடி மோசையை சந்திக்கிற பொழுதும், மோசையை சந்திச்ச பொழுதும், மோசையை சந்திச்சு அவனுடைய கையினால சில அடையாளங்கள், கோடினால சில அடையாளங்கள், அவங்க அண்ணன் மூலம் சில அடையாளங்கள், இப்படி அநேக அடையாளங்கள். இது பூரா அற்புதம், இது பூரா அதிசயம். இது பூரா செஞ்சுட்டு தான் கர்த்தர் அவங்களை வெளியேற்றி கொண்டு வந்தார். அப்போ அதிசயம் நடக்கிறது என்பது ஒரு மீட்பின் பணிக்காக கர்த்தர் செயல்படுத்தின செயல்கள் தான் அதிசயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர் பூமியில பிறந்ததும் ஒரு அதிசயம் தான். இயேசுநாதர் பிறந்ததின் நோக்கமே மீட்புக்காக தான் பிறந்தார். ஜனங்களுடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக பிறந்தார். அப்போ அவருடைய நாமமும் அதிசயமானவர். அது பின்னாடி நம்ம தியானிக்க போறோம். அந்த மாசத்துல தொடர்ந்து தியானிக்க போறோம். அப்போ இந்த அதிசயம் எதுக்கு நடக்குதுன்னா ஒரு மீட்புக்காக, ரிடம்ஷன், ரெடீம், ஒரு மீட்புக்காக இந்த அதிசயத்தை கர்த்தர் நடத்துகிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்புக்காக எகிப்திலே கர்த்தர் அதிசயங்களை செய்தார். அந்த அதிசயங்களை இப்போ மீகா தீர்க்கதரிசி வெகு வருஷங்கள் கழித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக வாக்கு, அதாவது திருவாக்கு அல்லது தீர்க்கதரிசன வாக்கு சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தை உரைக்கிறார். இந்த வார்த்தை உரைக்கிற பொழுது நம்ம வாசித்தோம், 14 வசனத்தை சேர்த்து வாசித்தோம். அந்த வசனம் எப்படியா சொல்லுது பாருங்க. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகி உம்முடைய ஜனத்தை உமது கோடினால் மேய்த்தருளும். இவருடைய ஜெபமே அங்க இருக்கிற நிலைமைகள், அந்த அங்க இருக்கிற காலகட்டங்களை நமக்கு விலைக்கு காமிக்குது. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, இவங்களை மேய்க்கிறத வெறுத்து தள்ளிட்டா, விட்டு ஒதுங்கிட்டா. ஒவ்வொரு காரியத்தையும் கருத்தையும் நம்ம கருத்தோடு பார்க்கணும். இதுவரைக்கும் ஆண்டவங்களை மேய்ச்சிட்டு வந்தா, அப்ப மேய்ங்க ஆண்டவரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மேய்க்கிறத விட்டுட்டா இவங்களும் தன் இச்சையின்படியே உலகத்தின்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. போனதுனால அதை விட்டுட்டார். இந்த முதல் வார்த்தை வந்து கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமா இருக்கிற உமது சுதந்திரமான மந்தை. அப்ப இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இது தனித்து வனவாசமாய் வாசம் செய்கிற ஜனங்கள். இந்த ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், இந்த ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இந்த ஜனங்கள் ஆவியை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், இந்த ஜனங்கள் ஆவியோடு உண்மையோடு தொடர்ந்துகிற ஜனங்கள். அப்போ உலகத்துக்கும் இந்த ஜனத்துக்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு. அன்று ஒரு நாள்ல பிள்ளையாம் தீர்க்கதரிசி கூப்பிட்டு, பிள்ளையாமே எனக்கு எதிராக வந்திருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன சபிக்கும் சொல்லி பாலாக் ராஜா கூப்பிட்டான். அப்படி கூப்பிடும் போது அந்த பாலாக் ராஜாவை கூப்பிட்டு முன்னாடி சபிக்க வந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி இப்போ தேவனுடைய வார்த்தை சொல்றான். அப்படி சொல்லும் போது என்ன ஆகுமோ, 23:9 நம்ம வாசிக்கிறோம். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட, இந்த பர்டிகுலர் வெர்ஸ், அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். இந்த இஸ்ரவேல் எப்படிப்பட்ட ஜனம்? இது எல்லாரும் போல மிங்கிளாக, எல்லாரும் போல எல்லாம் செய்யாது. இது தனியே வாசம் பண்ணுகிற ஜனம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காணப்படுகிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு உலகத்துக்கும் கிறிஸ்தவனுக்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு சபைகளை நுழைஞ்சு சேட்டை பண்றாங்க, சபை நடத்த விடாம, ஆறு நடத்த விடாம அது பண்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்கேயாவது சபையில 4 பேர் நுழைஞ்சிருப்பாங்க, 100 பேரை வரைக்கும் அடிக்கிறாங்க. 100 பேரும் அமைதி அடிச்சிடுறாங்க, சண்டை போடாம எதிர்த்து பேசாம போயிடுறாங்க. என்ன காரணம்? இவங்க எதிர்த்து பேச தெரியாதா? இல்ல இங்க இருக்கிறவங்களுக்கு யாரும் பலம் இல்லையா? பலசாலி கிடையாதா? 4 பேர் வந்த இடத்துல 400 பேரோட எதிர்த்து போறாங்க. என்ன அர்த்தம்? இவங்கள் தனித்து வாசம். தேவனுடைய அன்பில்
ஆண்டு சொன்னாரு, உன்னை ஒரு கன்னத்தில் ஒருவன் அறைந்தால் மறு கன்னத்தையும் அவனுக்கு கொடு, திருப்பி கொடுத்தார். அதனாலதான் யார் வந்து என்ன செய்வாங்க, சரி அடிபட்டுட்டும் ரத்தம் சிந்திட்டும் அமைதியா என்ன செய்றாங்க, போயிடுறாங்க. ஏன் உங்களுக்கு திருப்பி ஒன்று செலுத்த தெரியாதா? பலன் உண்டு, சத்துவம் உண்டு, எல்லாத்துக்குமான இயேசுவின் நாமம் உண்டு. ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. இது வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். இவர்களுக்கு தான் ஆண்டு சொல்றாரு, அதிசயங்களை காண செய்தேன். அல்லேலூயா. தேவசூர காணப்படும் தேவ பிள்ளைகளே, இது தனித்து வனவாசமாயிருக்கிற ஜனங்கள், இது ஜாதிகளோட கலவாத ஜனங்கள். நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். இந்த சண்டே சொன்னாவே அந்த ஒரு சினிமா தேட்டரில் இன்னைக்கு 4 காட்சிகள் நடக்கும், 5 காட்சிகள் நடக்கும். அந்த 5 காட்சிகள் ஏன்னா விடுமுறை தினமா இருக்கனால. ஆனா விடுமுறை தினத்தை தேவ பிள்ளைகள் ஆராதனை தினமாக என்ன செய்றாங்க, அதை மாற்றிக்கொள்கிறார்கள். ஆராதனை மாற்றி அந்த ஆராதனை அனுப்புகிறாங்க. பிரிட்டிஷ்காரன் சண்டே லீவ் விட்டது காரணமே ஆராதிக்கத்தான். ஆனா உலகம் முழுக்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆனா உலகம் முழுக்க ஓய்வு இருக்கிற ஜனங்கள் அந்த நாளை எப்படி பயன்படுத்துறது? இதுவரைக்கும் நம்ம 5 நாள் 6 நாள் வேலை செஞ்சோம். இந்த 7வது நாள், இந்த வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாளாக இருக்கனால இதை நம்ம எங்கி என்டர்டைன்மெண்ட்ல என்ன செய்வோம், கழிப்போம், பொழுதுபோக்கில் நம்ம போக்குவோம்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னா பொழுதுபோக்கு சித்திரங்களை பார்க்க போயிறாங்க. ஆனா தேவ பிள்ளைகளோ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதும், கர்த்தருடைய வேதத்தில் தரித்திருப்பதும், கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள அமர்ந்திருப்பதுமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இது ஜாதிகளோட கலவாதவர்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள், அதாவது ஆவிக்குரிய ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க சில வேதத்தில் போட்டு பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13 தொடங்கி வாசிக்கிற பொழுது, 14 தொடங்கி வாசிக்கிற பொழுது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் சிலர் என்ன சொன்னாங்கன்னா வழிவிலகு போல இருக்கிறாங்க. அவங்களுக்கு எழுதப்பட்ட நிருபம் தான் இந்த கொரிந்திய பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு எழுதப்பட்ட நிருபம் தான், பவுல் எழுதின நிருபம் தான் இந்த 2 கொரிந்தியர். இந்த பகுதியில் அவர் சொல்றாரு, அந்நிய நுகத்திலே அவிசுவாசுடன் பிணைக்கப்படாதிருக்கிறாங்க. ஒரு திருமண காரியமானாலும் சரி, ஒரு பிசினஸ் காரியமானாலும் சரி, எந்த ஒரு காரியத்திலும் உலகத்தானோடு கூட நம்ம என்ன செய்யக்கூடாதான், இசைந்து செல்லக்கூடாதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். காரணம் அங்க என்னாகும் 23:9 சொல்லுது. இங்க 2 கொரிந்தியர் 6:14 சொல்லுது, எந்த காரணத்துக்கு உலகத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, இசைந்து போகவே கூடாது. இவங்களுக்கு தான் கர்த்தர், இந்த சபைக்கு தான் கர்த்தர், தேவ ஜனங்களுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயம் சொன்னா என்ன? அதை முதல்ல நம்ம என்ன யோசித்து பாருங்க. அதிசயம் அவர் நாம அதிசயம். அதாவது அதிசயம்னா என்ன? நடக்காத ஒண்ணு, கேள்விப்படாத ஒண்ணு, கேள்விப்படுறோம், நடக்காத ஒண்ணு நடக்குது. இப்போ அந்த அதிசயத்தை பேசும்போதேவும் பூமியில மனுஷர்கள் செய்யற பிரமிப்பான காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா அதையும் பார்த்துட்டு அதுல இருந்து கடந்து வரும். என்ன சொல்லிக்கிறீங்கன்னா, மாயாஜாலம்னு ஒன்று இருக்குது, மந்திரத்தின்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாரும் அதில் கடந்து வந்திருப்போம், அதில் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அதாவது என்ன செய்வாங்களா, பேப்பர் எடுத்துட்டேன் கண்டக்டர்கிட்ட, பேப்பர் எடுத்து என்ன செய்வாங்க கண்டக்டர்கிட்ட, டிக்கெட்டு கொடுங்க கேட்டால் அவர் வாங்கி போட்டுட்டு பாக்கி கொடுத்துருவார். ஆனால் அந்த ஆள் கொடுத்தது, மாயாஜால வித்தைக்காரர் கொடுத்த என்னது, பேப்பர். அவர் வாங்கும் போது அப்படி கண் மறைக்கப்பட்டிருக்கும், அவர் பணம் மாதிரி தெரியும். ஆனால் அவர் அந்த பர்சுக்குள்ள போட்டு கொஞ்ச நேரம் எடுத்து பார்த்தா உள்ள பேப்பர் கிடக்கும். மாயாஜாலம் என்பது அதுலேயும் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடக்கும். ஆனா இது மாயை, அதுக்கு பேரே மாயா ஜாலம். அது டெம்பரரியா ஒரு அற்புதத்தை செய்கிற காரியம், அது பிசாசுன்னு நடக்குது.
ஆனா உண்மையான ஒரு அற்புதம், உண்மையான ஒரு அதிசயம் தேவன் ஒருவரே செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீங்க மந்திரவாதிட்ட போய் இன்னைக்கு, அதாவது நீங்க சின்ன பிள்ளைல அனுமதிக்கிறது இல்லை, மந்திரவாதி கூடி இருக்கிற இடத்துல பாருங்க, மண் அள்ளி சக்கரைன்னு சொல்லி கொடுப்பாங்க. எத்தனை பேர் வாங்கிட்டுறீங்க? மண்ணை அள்ளி இந்த சர்க்கரை சாப்பிட்டு சின்ன பிள்ளைங்க கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடுவாங்க பிள்ளைய, இனிப்பா தான் இருக்கும். ஆனா உண்மையிலே அது என்னது? மண்ணு. திங்கிற போது இனிப்பா தோன்றும், ஆனா அது வயிற்றுக்குள்ள போய் இனிச்சியும் பக்க விளைவு ஏற்படுத்தும். மனுஷன் சோறு சாப்பிடலாம், மண்ணு சாப்பிடலாமா? என் மாயாச்சாரத்தில் உண்டான இது சக்கரை, இது உள்ள போனமே மண்ணு வேலையை தான் காணும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் முதல்ல எகிப்தில அதிசயத்தை முதல்ல தோன்றப்படுகிறார். அது என்ன தெரியுமா? முதல்ல மோசைக்கு வெளிப்படுகிறார். அக்கினி சுவாலை நடுவிலே அவர் தோன்றுகிறார். அப்படி தோன்றுகிற பொழுது அங்க ஒரு முள் செடி பற்றி எரிகிறது. அந்த முள் செடி பற்றி எரிந்தாலும் கூட, ஆனால் முள் செடியோ வெந்து போகவில்லை. இது ஒரு பெரிய பயங்கரமான காரியம். முள்ளு எரியுது, எரிஞ்சா என்ன செய்யணும்? வெந்து போகாது. போன வாரத்தில் நம்ம இடத்த சுத்தம் பண்ணும் போது கீழே இருந்த அந்த வேப்பலையெல்லாம் சுத்தம் பண்ணணும். அப்படி சுத்தம் பண்ணும் போது என்ன செய்யணும்னா, வெயில் அந்த அனல் வெக்க மேலே இருக்கும் போது மேலே இருக்கிற பச்சை இலை கூட என்ன செய்யணும்? வாடி கருகி அது கீழே விழுந்துடும். ஹல்லேலூயா. ரொம்ப பக்கத்துல பச்சை இலை பக்கத்துல இந்த காஞ்சி போன சருகு நம்ம தீ வச்சோம்னா பச்சை இலை என்ன செய்யும்? கொஞ்ச நேரத்துல கருகி தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா ஆண்டவர் அன்றைக்கு தோன்றின அக்கினி சுவாலையாய் தோன்றின அந்த காட்சி முள் தீப்பற்றி எரிகிறது. அதுல சேதம் ஒண்ணு கிடையாது. தேசம் காணப்பட்ட தேவ பிள்ளைகளே, இது ஒரு அற்புத காட்சி. இந்த அற்புத காட்சி மோசே என்ன செய்றான்? நெருங்கி போய் பார்க்க போறான். இந்த காலத்துல நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். மோசே குறித்து வேதம் என்ன சொல்லுது? மோசே எகிப்துல அரண்மனையில வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை. பால்குடி மரத்திலிருந்து அரண்மனையில வளர்க்கப்படுறான். அரண்மனையில வளர்க்கப்பட்டாச்சுன்னா அவனை குறித்து வேதம் சொல்லுது, எகிப்துடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்தவனாயிருந்தான். என்னென்ன சாஸ்திரம் இருக்குதோ எகிப்துக்காரங்க மந்திரத்தில் பேர் போனவங்க. ஏன்னா மோசை கொண்டு கோலை போடும்போது, ஆர்வம் கொண்டு கோலை போடும்போது அங்க இருக்கிற மந்திரவாதி என்ன செய்றாங்க? கோலை போடுறாங்க. அவங்க தண்ணி ஊற்றி ரத்தமா மோசை மாத்திரம், அவங்களும் தண்ணி ஊற்றி ரத்தம் மாத்துறாங்க. அவங்களும் பேர் போனவங்க. அப்ப இந்த கலைகள் எல்லாம் யார் கற்று தேர்ந்தவன்? மோசை கற்று தேர்ந்தவன். இப்படி பலவிதமான நூதன கலைகள், கட்டிட கலைகள், வானசாஸ்திர கலைகள், கடல் சார்ந்த சாஸ்திர கலைகள், எல்லா கலைகளும் கற்று தேர்ந்த மோசை. ஏன்னா இளவரசன் அவன், அதனால அவனுக்கு எல்லா படிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவனுக்கு இப்போ ஆடு மேய்க்கிற மாமனாருடைய ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். இந்த காலகட்டத்தில் ஒரு செடியில, ஒரு முள் செடியில தீ பற்றி எரியுது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்புக்காக முதல்ல மோசேக்கு தரிசனமாகிறார். மீட்பின் துவக்கத்தை அவர் தூங்கும்படியாக மோசேக்கு தரிசனமாகிறார். இப்ப மோசேக்கு ஒரு அதிசயத்தை காமிச்சா தான் மோசே முதல்ல நம்புவான். அதுக்கடுத்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களை போய் நம்ப பண்ணுவான். அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிசயத்தை காண்பிச்சா தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பி இந்த அடிமைத்தனத்துக்கு புறப்படுவார்கள். இதற்காக கர்த்தர் முதல்ல மோசேக்கு ஒரு அதிசயத்தை காண்பிக்கிறார். அந்த அதிசயத்தை வசனம் சொல்ல 3வது இடத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் அல்லது 4ஆம் வசனத்தை போட்டிருக்கோம். இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன். இவ்வளவு கலை கற்று தேர்ந்த மோசே இன்னைக்கு ஒரு முள்செடியில தீ பிடிக்குது. அந்த முள்செடி கருக மாட்டது. இது என்ன அப்படி சொல்லி என்ன நெருங்கி போய் பார்க்க போறான். ஆண்டவர் சொல்றாரு, இது பரிசுத்த பூமி, நம்ம பாதத்தில் இருக்கிற பாதரட்சிய கலற்றி போடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில இன்னொரு சத்தியத்தை நம்ம கற்றுப்படணும். என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மீட்புக்காக இப்ப மோசையை சந்திக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தன்னுடைய ஜனங்கள் மீட்புக்காக மோசை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது அவர் முள்செடி நடுவில் தோன்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பூமியில கர்த்தர் சாபம் போடுறார். ஆதாம் செஞ்ச தப்புக்காண்டி பூமி சபிக்கப்பட்டு சாபம் போடுறார். சபிக்கப்பட்ட பூமிக்கு முதல் அடையாளமாக தோன்றுவது என்ன தெரியுமா? முள்ளுதான். இந்த 3வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தை வாசிக்கிற பொழுது அந்த வசனம் இப்படி சொல்லுது,
உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்பாய். பூமியானது எதை முளைப்புக்கும்? அது முட்பூண்டுகளை விளைவிக்கும். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் முள் செடியின் நடுவிலே அக்கினி சுவாலையாய் தோன்றுகிறார். இது எதை குறிக்குது? என்னுடைய ஆவியின்படி எனக்கு கர்த்தர் இந்த வெளிச்சத்துக்கு நான் பேசுறேன். ஒருவேளை சத்தியம் கற்றுக்கொள்வர்களுக்கு நம்ம இதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ஆதாம் மூலம் அந்த பூமியிலிருந்து விளைந்த அந்த சாபம் முள் செடியா முதல்ல ஒரு அடையாளம் தோன்றுச்சு. இந்த அடையாளத்தை கர்த்தர் சாப நிக்கிரகம் பண்ணும்படியாக அந்த சாபத்திலிருந்து முளைத்த முள் செடியின் நடுவில் கர்த்தர் தோன்றி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கொள்ளவராக இருக்கிறார். இதுல இருந்து இவருக்கு பின்னாடி கிடைக்க போற வெளிச்சம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்களை மீட்க போறான். மீட்கிற பொழுது சண்டை இல்லை, யுத்தம் இல்லை, சத்தம் இல்லை, ரத்தம் இல்லை. இது இல்லாமே என்ன செய்யறான்? இந்த ஜனங்களை மீட்க போகிறான். இதுக்கு எதுக்கு ஒப்பனை? இதுக்கு எதுக்கு ஒப்புமை? முள்செடி வேகுது, முள்செடியில் அக்கினி எரியுது, ஆனால் முள்செடி வேகலை, வெந்து போகவில்லை. இப்ப இந்த ஜனங்கள் மீட்கப்படுகிறார்கள். ஆனால் மீட்கப்படுகிற ஜனங்கள் ஒன்றும் குறைபடவில்லை. எந்த ஒரு மீட்பினாலும் ஒரு யுத்தம் நடக்கும், அப்படித்தானே? எதுக்காக ரஷ்யாக்காரங்க உக்ரைனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? நம்ம எல்லாரும் ஒரே சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்டக்காரங்க. நீ எதுக்கு நேட்டோவில் போய் சேர்ற? நீ எதுக்கு நேட்டோவில் போய் சேரக்கூடாது. நம்ம கம்யூனிஸ்டவாதிகள், கம்யூனிஸ்ட் நாடுகள், நீ எங்களோட தான் இருக்கணும். அங்க போய் சேர கூடாது. சேர்ந்து அவனைய அடிப்பேன், உன்னை மீட்கிறதுக்கு ஆடி நான் உன்னை அடிச்சு மீட்பேன். அப்படி இதுதான் யுத்தம், அப்படித்தானே? உண்மை தானே? நல்லா படிச்சுக்கங்க. அப்போ இவங்களை தன்னுடைய ஏற்கனவே இருந்தவங்க அவங்களை சேர்த்துக்கொள்றதுக்கு தான் பிள்ளைகளவே அந்த சோசியலிஸ்ட் நாடுச்சுன்னா அடிச்சு ரத்த சிந்த வச்சு சத்தமான பாம்புகளை போட்டு நொறுக்கி, பட்டணங்களை நொறுக்கி, மக்களை நொறுக்கி, ஆஸ்பத்திரி நொறுக்கி இப்ப தம்பக்கம் இழுக்கிறக்காண்டி அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ ஆண்டவர் மீட்புக்காக இப்ப முட்செடியில தோன்றுகிறார். மீட்கிற பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் யாராவது குறைப்பட்டாங்களா? யாராவது செத்தாங்களா? மீட்கிறப்ப யாராவது செத்தாங்களா? இல்ல. ஏதாவது யுத்தம் நடந்து மீட்டுட்டு போனாங்களா? மோசம் மீட்டுட்டு போனாரா? இல்ல. அப்போ அந்த முட்செடி அக்கினி நடுவில் எரிந்தும் அது வேகாதது போல இங்க ஒரு மீட்பு நடக்குது. மீட்புன்னு சொன்னாவே ஒரு ரத்தம் சிந்தல், ஒரு யுத்தம் நடக்கும். இங்க யுத்தம் கிடையாது. ஒரு சத்தம் ஓடுகிற அந்த ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு சங்கம் சேர்ந்துருவாங்க. அந்த ஓனருக்கு வருமா அல்லது நாட்டுக்கு வருமா? இப்ப நடக்கும் பாத்தீங்களா? சிலோன்ல பதவி விட்டு விலகு, எங்களுக்கு சரியா சாப்பாடு கொடுக்க முடியல, நீ பதவி விட்டு இறங்கி கீழே சத்தம் போடுறாங்க இல்லையா? அப்ப ஒரு சத்தம் காடு. இந்த சத்தம் இல்லாம பெரிய மீட்பு ஒன்று நடந்துச்சு. அந்த மீட்புக்கு ஒப்புமையா கட்ட முதல்ல மோசைக்கு விளங்கப்படுகிறார் முட்செடி நடுவில். இது ஒரு அதிசயம். இந்த அதிசயத்தை போல இன்னைக்கு தேவசமுத்திரம் வந்திருக்க நமக்கு ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில குறுக்கிட்டு நீங்க முன்னேறக்கூடாத படிக்கு, நீங்க முன்னேற்றம் அடையக்கூடாத படிக்கு உங்களை தடுத்து நிறுத்துது. அதை நீங்க ஜெபம் பண்ணி எந்த சத்தம் இல்லாம, எந்த யுத்தம் இல்லாம உங்க வாழ்க்கையில அதிசயமாய் கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. அதிசயங்களை காண செய்கிற கர்த்தர் இந்த நாளிலே நம் நடுவிலே இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதுக்கு நம்ம வாசித்த 14ஆம் வசனம் சொல்லுது, தனித்து வாசம் பண்ணுகிற பொழுது, ஜாதிகளோடு களமாதிருந்து தனித்தன்மையை காத்துக் கொள்கிற பொழுது மெய்யாவே உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. அநேக நேரங்கள் என்ன செஞ்சிடறோம்? நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதவே மறந்து போயிடும். நம்ம கிறிஸ்தவர்கள், அன்புடையவர்கள் அப்படி மறந்து போயிடும். நம்ம வேறு பிரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நாம இரக்கமுள்ளவர்கள் அப்படி மறந்து போயிடும். ஆண்டவர் அநேக அன்பின் பார்வனா கொடுத்து வச்சிருக்கிறார், அநேக காரியங்கள் சொல்லி வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் மறந்து போயிட்டு நம்ம என்ன சொன்னா சாதாரணப்பட்ட மக்களை போலவே நம்ம செயல்படுறோம். அதனாலதான் நம்ம அதிசயங்களை அனுபவிக்காம இருக்கிறோம். ஆனா இந்த மாசத்துல கத்து சொல்லிட்டா, நீங்க தனித்து வாசம் பண்ணுங்க. எல்லாரும் டைம் கிடைச்சுனா அப்படி தூக்குவாங்க, அப்படித்தானே? ஆனா கிறிஸ்தவங்க டைம் கிடைச்சுனா பைபிளை தூக்குவாங்க, முழங்கால் போடுவாங்க. சந்தோஷமா இருக்கிறாங்க. பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் ஆண்டாட பத்தி பேசுறாங்க.
சங்கடமா இருக்கா? இது பரலோகத்துக்கு போற காரியம் குறித்து நான் சொல்றேன். அல்லேலூயா. நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க கூட பாருங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா முதல்ல எதை தான் தூக்குறாங்க? மொபைல் தான். ஏன்னா 2 வருஷம் மொபைல் அவங்க கையில் கொடுத்து பழக்கிறதுனால அது இல்லாமல் அவங்களுக்கு நீதியின்றி வாழ்வேதி இறைவா, இன்றி மகிழ்வேதி தேவா. அதனால ஸ்கூலில் நாங்கள் 8 பீரியடு 10 பீரியடு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் வேண்டாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வேலை எங்கள் எழுந்திரம் வந்தவங்க முதல்ல ஜெபம் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. முழங்கால் போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அதுக்கடுத்து பாக்கடிப்பாளே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டு சமூகத்தில் இன்னைக்கு அநேக நேரங்களில் பிசாசு இருந்துச்சுன்னா, அதாவது தேவனை விட்டு பிரிக்கிறதா பிசாசு வேலை. இதை எந்தெந்த வகையில ஆதி காலம் தொட்டு நம்மளை பிரிக்கிறதுக்கு எந்தெந்த நோக்கம் அவன் நிறைவேற்றானோ அதுக்கு பூரா நம்ம என்ன சொன்னா தேவ பிள்ளைகள் இசைந்து போகிறோம். அந்த இசைந்து போறதுனால தேவனுக்கு நமக்கு தொடர்பு அறுந்து போகுது, நெருக்கம் விடுபட்டு போகுது. எக்காரணம் கொண்டும் தேவனை விட்டு பிரிக்கிறதான இச்சையோ ஆசையோ மாம்சிகமோ மனசோ நமக்கு கூட வரக்கூடாது. தேவனை நெருங்குவதற்கு எது உண்டோ ஜெபம், வேதம். பாஸ்டுக்கு வேற என்ன தெரியும்? ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசி. இது 2 தானே சொல்ல தெரியும். இது 2 தாங்க நம்மளுக்கு நித்தியத்தை கொண்டு போய் சேர்க்கும். இது 2 தாங்க நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்போம். இந்த ஜெபமும் வேதம் தாங்க நம்ம குடும்பத்தை ரட்சிக்கும். சும்மா பாஸ்ட் இப்படியே பேசுவேன் இல்லை, சத்தியத்தை அறிந்தா சத்தியம் உங்களை விடுங்க. அது நித்தியத்துக்கு நேரம் நடத்தும். சும்மா வீடு விருதாவா? கர்த்தர் ஊழியக்காரங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், சபையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த பூமியில இந்த 3ஆம் தேதியிலிருந்து கத்திரி வெயில், அக்னி வெயில் தொடங்குதான். இதுல எத்தனை பேர் என்ன போறான்னு தெரியல. போன வாரம் கூட சொன்னேன், பயங்கரமான வெயில் இப்பயும் ஏற்கனவே தொடங்கி வட துருவத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஐஸ்கெல்லாம், ஐஸ் மலைகள் அணிச்சுது, உருக தொடங்கிடுச்சு. இந்த அக்னி நட்சத்திரம் என்ன நடக்கும் தெரியாது. அப்போ பூமி தட்பவெப்பநிலை மாறுறதுனால பயங்கரங்கள் நடக்குது. இந்த பயங்கரம் மத்தியில கர்த்தரை பாதுகாத்து வர்றா, இன்னும் பாதுகாக்கணும். நம்மளை பாதுகாக்கிற ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற அதிசயம் தான். தேவசமுதிரம் இன்னைக்கு தேவசமுதிர திருச்சபையில் உட்காந்து கர்த்தரை ஆராதிக்கிற பெரிய அதிசயம் தான். ஆனா இன்னும் சொல்றாரு, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ என்ன செய்ய? ஏன் சமூகத்துல தனியா உட்காரு, ஏன் சமூகத்துல தனியா மாசம் பண்ணு. எல்லாரும் செய்யறது போல ஜாதிகளோடு கலவாத. எல்லாரும் ஜாதிகள் அப்படித்தான் செய்வாங்க. ஆட்சியவங்க அங்க போவாங்க, இங்க போவாங்க. நீங்க ஆட்சியவங்க ஆராதனை ஆர்டர் தேடிவா, தேவசமுதிரம் தேடிவா. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப தேவசமுதிரம் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த நாளை கர்த்தர் சொல்லுகிற காரியம் தனித்து வாசமாய். அந்த 14ஆம் வசனத்தை திரும்பி வாசிக்கிறோம். மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கிலியாத்திலும் மேய்வார்களாக. ஏங்க நீங்க அந்த பைபிளை கருத்தா வாசிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன டக்குன்னு விளைக்கணும். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த யோர்தானுக்கு இந்த பக்கத்துல மோசேஸ் சுதந்திரம் கொடுத்தால பாசான் கிலியாத், அது யாருக்குள்ளது? மனாசே, காத்து, மனசு பகுதி கோத்திரம், காத்து, ரூபன், இந்த 2 கோத்திரத்துக்கு அதை பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. மோசே பகிர்ந்து கொடுத்துட்டார். மீதி 10 கோத்திரத்துக்கு தான் யோசுவா பகிர்ந்து கொடுத்தார். இது யோர்தானுக்கு அப்புறத்துல, யோர்தானுக்கு இப்புறத்துல 2 கோத்திரத்துக்கு பகிர்ந்து கொடுத்தார். இப்போ அது 2 கோத்திரத்து இடம் கிலியாத், அந்த பாசான். இதுல அந்த விண்ணப்பம் பண்ணும்போது அதுல மேய்ந்தது போல திரும்பவும் மேயும் ஆண்டவரே அப்படி விண்ணப்பம் பண்றார் பக்தன். என்ன அர்த்தம்? இப்ப அந்த இடத்த பிடிங்கிட்டாங்க. இந்த இடம் இப்ப இவங்களுக்கு கிடையாது. இதுலதான் இருக்குலே ரொம்ப பலத்த எருதுகள் இருக்கிற இடம் பாசால தான் இருக்கும். காரணம், அங்கு நல்ல குன்றுகள், மலைகள், மேய்ச்சல்கள் அதிகமா இருக்கிற இடம். அதனால அது மேய்கிற மாடுகள், எருதுகள் எல்லாமே நல்லா செழிப்பா இருக்கும். அதுல இருக்க ஜனங்களும் அந்த காத்தின் ராஜாவாகிய அவெல்லாம் எத்தனை உயரம் தான்? 10 அடிக்கு மேல உயரமா இருந்தாங்க. ராட்சசர்கள் அங்க விளையில சாப்பிட்டு 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 ராட்சசர்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட பலமிக்க அந்த இடத்த அந்நியர் பிடிச்சிட்டாங்க. இப்போ ஜெபம் பண்றாங்க, பாசான்ல
முதல்ல மேய்ந்த மந்தை திரும்பமா மேயும்படி ஒரு வாய்ப்பு கொடுக்க ஆண்டவரே. பாசான்ல கீழே அந்த ஜனங்கள் திரும்ப அந்த இடத்துல தங்கும்படி. அப்போ சம்திங் இழந்து போயிட்டாங்க. அப்ப மீட்பின் செய்தி அன்னைக்கு மோசைக்கும் வந்துச்சு, இன்னைக்கு மீகா மூலமும் வருது. தேவசந்திர காணப்பட்ட தேவ பிள்ளைகள், ஒருவேளை நாம ஏதாவது இழந்து போயிருந்தோம்னா இன்னைக்கு கத்த சொல்கிறார், அதிசயில காணப்படணும்னு சொன்ன கத்த சொல்கிறார், உங்களை திரும்பமா இழந்து போன ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பார். எதுல இழந்து போயிருக்கோ ஆண்டவர் 19:10 லூக்கால சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். தூரமாய் போன ஜனங்கள், ஆதாம் தொடங்கி தூரமாய் போன ஜனங்கள், விலகி போன ஜனங்கள், இந்த ஜனங்களை மீட்கும்படியாத்தான் மனுஷகுமாரனாக கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அப்ப நீங்க எதை இழந்து போயிருக்கீங்களோ அதை திருப்பி கொடுக்கிறது ஒரு அதிசயம். இந்த அதிசயத்தை சொல்லும் போதுதான் திரும்பி 15 வருஷத்தை வாசிக்கிறோம். எகிப்திலே நீ புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அது போலவே. இப்ப அன்னைக்கு என்ன அதிசயம் நடந்துச்சு? 10 விதமான வாதைகள் நடந்துச்சு. இந்த 10 விதமான வாதைகள்ல 2 வாதை குறித்து ரத்தின சுருக்கமா நம்ம யோசிக்க போறோம், தியானிக்க போறோம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1வது வாதை எங்க பார்த்தாலும் 3 நாள் காரில். வாதைக்கு அடுத்து வெளியே வந்துட்டாங்க. இப்ப செங்கடல் பக்கத்துல இருக்கிறாங்க. செங்கடல் பக்கத்துல இருக்கும்போது செங்கடல் ஆண்டவர் பிளக்கிறதுக்கு மோசை கையை நீட்டு சொல்லிட்டார், கோலை நீட்டிட்டான். ஆனாலும் கூட எகிப்தியர் நினைச்சிட்டாங்க, படையோடு கூட பின்னாடி நெருங்கி வந்துட்டாங்க. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோடு சேனை. 2 கடையில 14-20 வாசிங்க. 14-20. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையையும் அந்த மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் பகலில் மேகமாயிருக்கும், இரவில் அக்கினியாயிருக்கும். இது என்ன செய்யுதுன்னா, இந்த 2 சேனையும், முன்னாடி இருக்க இஸ்ரவேல் சேனை, பின்னாடி வருகிற பார்வோன் சேனை, 2 சேனையும் எகிப்திற்கு இரவாயிருக்குது, அந்தகாரமாயிருக்கிறது. அவங்க கண் கொண்டு பார்க்க முடியல. நம்ம எதிரிகள் எங்க இருக்கிறாங்க பார்க்க முடியல. எதுக்காக ஆண்டவர் இப்படி செஞ்சாரு? தாம் ஜனங்கள் பயந்து போய் கூக்குரலிடுறாங்க, ஆண்டவரே சந்தோஷமா புறப்பட்டோம், மீட்கப்படும் போது கூட எந்த கவலையும் இல்லை. ஆனா மீட்கப்பட்டு வந்த பிற்பாடு இப்ப நாங்க செத்து இங்க போய் சுடுகாடு ஆய்வோமோ பயமா இருக்கு. ஆண்டவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுக்கு பதிலா தான் இப்ப ஆண்டவர் ஒரே ஒரு மேகத்தை இவர்களுக்கு அந்தகாரமாகவும் அவர்களுக்கு வெளிச்சமாக மாற்றுகிறார். இதுதான் அதிசயம். இந்த அதிசயம் இன்னைக்கு சபையில நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் மீதோ என் கிரீடம் பூக்கும், உன் சத்துருக்களுக்கோ வெட்கத்தை உடுத்து விப்பேன். அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவம் நடக்கும், உங்களுக்கு உங்க சத்துருக்கு ஒரே சம்பவம் நடக்கும். ஆனா அது உங்களுக்கு மகிமையான கிரீடமாக தலையில வைக்கப்படும். உங்கள் சத்துருக்கோ வெட்கத்தை உடுத்தி வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. இதுதான் அதிசயம். இந்த அதிசயம் தான் அன்னைக்கு எகிப்துல புறப்பட்ட நாள்ல நடந்துச்சு. அந்த அதிசயம் தான் இன்னைக்கு உங்க வாழ்நாள்ல நடக்க போகுது. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக வந்த எல்லா ஆயுதங்களும் கர்த்தர் வாய்க்காலே போக பண்ணுவார், முறியடித்து போடுவார், மழுங்கடித்து போடுவார். தேவசூர் காணப்பட்ட தேவ பிள்ளைங்க, அது சரீர காரியமானாலும் சரி, குடும்ப காரியமானாலும் சரி, அல்லது நீங்க செய்யற உத்தியோகம் வருகிற இடமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு அந்த எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் இந்த மேகத்தை போல கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாகவும் சத்துருவுக்கு எதிரியாகவும் கர்த்தர் தோன்றி ஒரு அதிசயத்தை செய்வார். அதுக்கடுத்து 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். யாத்திராகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3-4 காரியங்களை குறித்து நம்ம வாசிக்க போறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 20, அதாவது 10-20. யாத்திராவும் 10-20. கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. இப்ப இதுவரைக்கும் 8 வாரம் இருக்கு. இப்போ 9வது வாதம் வருது. இந்த 9வது வாதை அது எகிப்திற்கு வாதை, இஸ்ரவேலுக்கு அது அதிசயம். என்ன இஸ்ரவேலுக்கு அதிசயம்? இப்போ வசனத்தை வாசிக்கணும், நமக்கு நல்ல விளங்கும்.
21 வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு. மோசே, இந்த மாதிரி நீ செய்ய போற காரியத்தை பாரு. இப்ப எல்லாரும் டார்ச் அடிச்சா கூட வெளிச்சிருக்காது, விளக்கு போறதுல கூட வெளிச்சிருக்காது. வீட்டுல அரண்மனையில எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் லைட் போட்டாலும் சரி, அந்த காலத்துல எகிப்து நாகரிகம் தான் விசேஷித்த நாகரிகம். அப்ப நாகரிகமானவர்கள் அவர்கள். எகிப்து நாகரிகம், சுமேரி நாகரிகம், சிந்து சமணி நாகரிகம், இதெல்லாம் நம்ம படிக்கிற ஃபேமஸான அந்த காலத்தில் பழங்காலத்து கிமு நாகரிகம். இது நம்ம வாசிக்கிறது கிமு 2000 வருஷத்துக்கு முந்தின காரியம் தான் வாசிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ எவ்வளவு நாகரிகமான காரியங்கள் நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில். தேவசூர காத்திருக்க தேவ பிள்ளைகள் கவனிச்சு கேளுங்க, எவ்வளவு விலையேற்பட்ட விளக்கு வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டு சொல்றாரு, தடவி கொண்டிருக்கத்தக்கதாக இருள் உண்டாக்குவேன். அவங்களுக்கு எந்திரிச்சு அங்கிட்டு போக முடியாது. 3 நாள் உட்கார்ந்த இடத்துல உட்கார மாதிரி செஞ்சுட்டாரு. ஆனா அந்த வசனத்தை தொடர்ச்சியை வாசிக்கிறோம். உன் கை வானத்துக்கு நான் நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் கார் இருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தமிழத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இப்போ ஒரு அற்புதம் நடக்குது. இப்போ அதே வசனத்துல பிற்பகுதி அதிசயம் நடக்குது. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? உங்களுக்கும் உங்க எதிராளிக்கும் ஞாபகம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்க எதிராளி கெட்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். உங்க எதிராளி விசுவாசம் தான். எப்போ பார்த்தாலும் உங்களை தள்ளி விடுறதுக்கு, உங்க முன்னேற்றத்துக்கு தடை விதிக்கிறதுக்கு, உங்களுடைய ஆசிர்வாதத்துக்கு குறுக்கிடுறதுக்கு விசுவாசம் உள்ள வந்துகிட்டே இருக்கிறான். தேவச்சனமே, எகிப்தில் புறப்பட்ட நாளில் என்னென்ன அதிசயம் நடந்துச்சோ அந்த அதிசயங்கள் எல்லாம் உன்னை காணப்படுவேன், உன் வாழ்விலே காணப்படுவேன் சொல்லி கத்த சொல்கிறார். ஒருவேளை அது லிட்டரலா எழுத்தின்படி அந்த அதிசயம் நடந்துச்சு, அந்த அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்வில ஸ்பிரிச்சுவல் நடக்கும் அல்லது எழுத்தின்படி நடக்கும். சில மனுஷரை தூண்டி விட்டு பிசாசு என்ன செய்வான், சில ஆவிகளை தூண்டி விட்டு பிசாசு என்ன செய்வான், நம்மளோட போராடிக்கிட்டு இருப்பான். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க விசுவாசிங்க. எப்படி ஆண்டவரே, எகிப்தில் புறப்பட்ட நாளில் இஸ்ரவேலருக்கு அதிசயம் செஞ்சீங்கல்ல, அந்த அதிசயத்தை என்னை சொல்றீங்கல்ல, காணப்படி சொன்னீங்கல்ல, அந்த அதிசயத்தை நான் காணணும். என் வாழ்க்கையில் அதை செய்யுங்க, என் வாழ்க்கையில் அந்த அதிசயத்தை செய்யுங்க. எல்லாரும் கண்டுபிடிச்சு ஜெபிக்கலாமா? தொடர்ந்து நம்ம வரநாட்டில் தியானிக்க போறோம். தேவன் நம்ம தொடர்ந்து நடத்துவாராங்க. எல்லாரும் கண்டு